நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த இடத்துல வந்து மாஸ்டர் கிட் இருக்கும். எம்சி கிட் பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஒரு பிஸ்டன் ஒன்று போய் ப்ரெஸ் பண்ணோம். அது ப்ரெஸ் பண்ணும்போது வெளியே ஆயில் பம்ப் பண்ணி தான் உங்களுக்கு கீழே போய் கேலிபரில் போய் பிடிக்க ஆரம்பிக்குது பிரேக்கு. ஸோ அது என்ன இருக்குன்னா, அவருக்கு இந்த இடத்துல ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு போல இருக்கு. அது வந்து ஏத்தரில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் லீக் ஆச்சுன்னா இந்த மாஸ்டர் சிலிண்டரே மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, 2700 rupees சார்ஜ் பண்ணுறாங்களா. இந்த லிவரு ப்ளஸ் அந்த மாஸ்டர் சிலிண்டர், அந்த கிட்டு மேலே வந்து ஆயில் ஃபில் பண்ணுறதுக்காக மாஸ்டர் சிலிண்டர் இருக்கும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து அந்த வண்டியில் உள்ளே இருக்கும். ஸோ இது அப்படியே சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி நம்ம ரிப்பீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வண்டிலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லிவர் வந்து கரெக்டாக ரிலீஸ் ஆகாது. பாருங்க, ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி ஆடுறது ஓகே. இது வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணி அது தேஞ்சு போயிருக்கோம், அதனால ஆடும். பட் இங்கே பாருங்கள், இது ஃப்ரீ ப்ளே இவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த டிஸ்க் பிரேக் இருக்க லிவர்லாம் இந்த மாதிரி இருக்காது. ஸோ அது ஏன்னா அந்த பிஸ்டன் ப்ராப்ளம் இருக்கனால தான் அந்த மாதிரி ஆகுது. ஸோ இப்போ இந்த பிஸ்டன் வந்து அவருக்கு எப்படி லீக் ஆச்சோ அதே தான் இதுலேயும். ஸோ இது ப்ராப்ளம் இருக்கனால தான் லீக் ஆகிருக்கு. எனக்கு வந்து கரெக்டாக ரிலீஸ் ஆகலை, அதனால தான் இந்த ஷேக் இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ஷேக் இருக்காது. பேக்கில் பிடிச்சிட்டு விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஷேக் இருக்கும். ஸோ அந்த ஷேக் வந்து என்னன்றது நம்ம பிரிச்சுட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிடுங்க. ஸோ கேப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆயில் ட்ரைன் பண்ணுறோம். இது வந்து சிலிண்டர் மூலிமா எடுத்துருங்க, செக் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாஸ்டர் சிலிண்டர் கிட்ட எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அவங்க ஃபுல்லாக ஆயில் வெளியே எடுத்தாச்சு. எடுத்து ஒரு கண்டெய்னரில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப இதே ஊற்றணும்னு அவசியம் இல்லை, நம்ம புதுசாக கூட டாப் அப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது மேலே இருக்கிறது இந்த ரப்பர், அந்த ரப்பரும் எடுத்தாச்சு. அந்த ரப்பர் எடுத்தாச்சு. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் பிஸ்டன். இதுதான் வந்து நம்ம லிவர் ப்ரெஸ் பண்ணும்போது இதுதான் போய் புஷ் பண்ணி உங்களுக்கு ஆயிலை கீழே பம்ப் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம இது எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டூல் ஒன்று வேணும். அந்த நோஸ் பிளேயர் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வரேன். இதுதான் அந்த டூல். இந்த டூல் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரு அந்த ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ரிங் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டாப்பர் ரிங்கை வந்து கழட்டுறதுக்கு இந்த டூல் வச்சு தான் கழட்ட முடியும். இல்லைனா கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் கழட்டுறதுக்கு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி இந்த டூல் இல்லாதப்போ கழட்டிருக்கேன் நிறைய வண்டியில். பட் இது வச்சு கழட்டுமா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து 2 டூல் இருக்கும். ஒன்று வந்து நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இப்படி போகுது இல்லையா, இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொரு டூல் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணும்போது இப்படி இருக்கும், நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இப்படி வரும். நம்ம அமுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வரும். ஸோ அதுதான் அங்கே தேவைப்படும். அவ்வளோதான், இந்த ரிங் இப்போ கழட்டியாச்சு. இப்போ உள்ளே இருக்க பிஸ்டனை வெளியே எடுக்க போகிறோம். கடைசியில் பல்சரோட BS6 மாடல் வந்து மேட்ச் ஆகுது. ஸ்ப்ரிங்கு மட்டும் லென்த்து பத்தலன்னு சொன்னாங்க, பத்தாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த வண்டி கூட வந்து ஸ்ப்ரிங் எடுத்து இதில் போட்டுப்போம். ஸோ ரெண்டும் மேட்ச் ஆகுது. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. என்ன ஒரு பிரச்சனைனா, இது ஆல்ரெடி யாரோ ஒரு மெக்கானிக் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதனால தான் சின்ன டேமேஜ் இருக்குது. நான் கழட்டினது பாருங்கள், ரொம்ப பெரிய டேமேஜ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டேமேஜ் இருக்குது. ஸோ அந்த நமக்கு தேவை என்னென்னா, இந்த ரப்பர் வந்து ரொம்ப நாள் யூஸ் ஆகி கொஞ்சம் கரெக்டாக ஸ்ப்ரிங் டென்ஷனில் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் புது ரப்பர்ன்ற நம்பிக்கையில் போடுறேன். பட் இருந்தாலும் நான் இன்னொன்று ஸ்பேர் ஆன்லைனில் வாங்கி வச்சுப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஆன்லைனில் 111 rupees அந்த ப்ரைஸ் தான் வருது. பட் நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா பஜாஜோட ஸ்பேர் வந்து 220 வருது. ஸோ பஜாஜோட ஸ்பேர் ஆன்லைனில் அதிகமாக கிடைக்கல. நீங்கள் இது கடையில் தான் போய் வாங்கணும். ஸோ ஆன்லைனில் நிக்காவின்னு ஒரு பிராண்டு, அது எந்தளவுக்கு நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே நம்ம டிஸ்க் பேட் இந்த வண்டிக்கு மாற்றி பார்த்தோம், சுத்தமாக நல்லாவே இல்லை. ஸோ சுத்தமாக நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 40% 50% பாதி ஆகிடுச்சு. அந்த பிரேக்கிங் எஃபிஷியன்ட் வந்து சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் இது பஜாஜ்னும் போது கொஞ்சம் அதோட குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். ஸோ அதான் நம்ம இது வாங்கி போடுறோம். ஒன்றுமே கிடையாது, எப்படி நம்ம கழட்டணுமோ அதே மாதிரி உள்ளே போட்டுரும். ஸோ லிவர் டம்மியாக வச்சுருக்கேன். ஸோ இதை கழட்டிட்டு எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி உள்ளே போட்டுட்டு ஆயில் டாப் அப் பண்ணணும் ஃபுல்லாக கழட்டிட்டு. இது சிம்பிளாக மாற்றணும்னா சிப்பாக முடிஞ்சிடும். பட் ஏத்தரில் கம்ப்ளீட்டாக இந்த எம்சி கிட்டு ப்ளஸ் அந்த மேலே ரிசர்வியர் இந்த கம்ப்ளீட் செட்டே மாற்றுறேன்னு சொல்கிறாங்க. ஏத்தரில் 2700 rupees சார்ஜ் பண்ணுறாங்களாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னதுக்காக தான் நான் இதை ரிமூவ் பண்ணி, நமக்கும் இது ரொம்ப டைட்டாக இருக்குன்றதுக்காக தான் நான் ரிமூவ் பண்ணேன். ஸோ இப்போது நான் மாற்றிட்டு மார்னிங் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக அவருக்கு பார்த்தோன்னா ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வந்து அவர் மாற்றுறாரு. ஸோ இது என்ன இருக்குன்னா, இந்த ரப்பர் ஏடாகூடமாக கேப் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஆயில் வெளியே போயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து அவர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது நமக்கு இந்த பிஸ்டன் வெளியே எடுத்துகிட்டு மாற்றினாலே போதும். ஆனால் வெளியே எடுக்கிறது ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்குது. இது வெளியே எடுக்க முடியல. நானே பாருங்கள் தட்டி ஸ்க்ரூவை வச்சு திருப்பி பிடிச்சி இழுத்தேன். ஏன்னா இந்த ரப்பர் வந்து பெருசாகிடுச்சு. ரப்பர் பெருசானதுல என்ன ஆகுதுன்னா, உள்ளே போய் மாட்டிக்குது, வெளியே ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. டைட்டாக இருக்கும்போது நீங்கள் பிடிச்சி இழுக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது.
ஸோ இந்த மாதிரி இடத்துல நான் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு பிடிச்சி இழுத்து வெளியே இழுத்தேன். ஸோ இது ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் வெளியே எடுக்க முடியாதனால இது கொஞ்சம் கஷ்டம். அந்த வேலை அதிகமாக இழுக்குன்றதுனாலே கம்ப்ளீட்டாக ஏத்தரில் மாற்றி விட்டுட்டு ஒரு 2700 பில் பண்ணிடுறாங்க. ஃபைனலாக நம்ம பிஸ்டனை சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பல்சர் BS6க்கு வர பிஸ்டன் தான் மேட்ச் ஆகுது. ஸோ பிஸ்டன் மாற்றினதுக்கப்புறம் லிவர் பாருங்கள், ஃப்ரண்ட் எப்படி போதோ அதே மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்ல போனால் ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து இன்னும் ஃப்ரீயாக இருக்குது. இதுக்கு இந்த பிஸ்டன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 220 rupees தான் ஆச்சு. ஸோ பல்சர் BS6ஓட தான் மேட்ச் ஆகுது. ஸோ கடையில் போய் கேட்டிங்கன்னா அப்படி கேளுங்க, BS6 பல்சரோட மேட்ச் ஆகும்னு சொல்லி. ஏன்னா இந்த வண்டி தான் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அப்படி கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதுக்கு தான் வந்து ஏத்தரில் 2700 rupees சார்ஜ் பண்ணாங்களாம். இது பிஸ்டன் கழட்டுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி கழட்டிட்டிங்கன்னா ஈஸியாக புதுசு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் பழசு ஓரிங் பார்த்தீங்கன்னா ரப்பரில் இருக்கும். அந்த ரப்பர் ஓரிங் வந்து ஒரிஜினலாக புதுசாக வரும்போது இந்த சைஸில் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி என்ன ஆகும்னா அந்த பிஸ்டன் வந்து அந்த இடத்துல இருக்க ஓரிங் வந்து பெருசாகிடும். அப்போ நீங்கள் அழுத்தும் போது நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற ஃபோர்ஸுக்கு உள்ளே போயிடுது. அது ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து ஸ்ப்ரிங்கு தள்ளும்போது அந்த ஓரிங் பெருசாக இருக்கனால பொறுமையாக தள்ளுது. ஸோ இப்போ அதை நம்ம தூக்கி போட்டு புதுசு போடும்போது என்ன ஆகும்னா கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வரும். ஸோ அதில் தான் இந்த ஸ்பீடுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இதை விட ரியர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரெஸ் பண்ணும்போது தெரியுது, இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது.